Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம HTML வச்சு ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்ம், அதாவது ஒரு லாகின் ஃபார்ம் இப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா ஒன்லி HTML வச்சு பார்க்க போறோம். நம்ம எப்பவும் போல நம்ம VS கோட ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஒரு நியூ ஃபைலை வந்து ஓபன் பண்ணி அதுக்கு login page.html அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். அதை நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம கோடுக்கு வந்துடலாம். அண்ட் நம்ம எப்பவும் போல HTML பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது என்ன HTML வந்து கொடுத்துடலாம். HTML ஹெட் வந்து கொடுத்துக்கலாம். ஹெட்டுக்குள்ள நான் டைட்டில்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நான் லாகின் பேஜ்னு கொடுத்துக்கிட்டேன். டைட்டில் நம்மளுக்கு எங்கே ஷோ ஆகும்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருப்பேன். ஸோ டைட்டில்ன்றது நமக்கு மேலே வந்து ஷோ ஆகும். அண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பேசிக்லேருந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ பேசிக்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லாகின் பேஜ், அதாவது ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஃபார்ம்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைனான டேக் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்ம்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அந்த ஃபார்முக்குள்ள லேபிள்லாம் என்னன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். லேபிள்லாம் என்னன்னா, இப்போ நம்ம ஸ்கூல், அதாவது ப்ரௌன் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா லேபிளுக்கு நேராக லேபிளில் வந்து நேமு அந்த மாதிரிலாம் இருக்கும். நேமுக்கு நேராக நம்ம பேர் எழுதும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம லேபிள்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். லேபிள் ஒரு டேகுக்குள்ளே நான் வந்து யூசர் நேம் அப்படின்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். அண்ட் லேபிளை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு மேலே நம்ம லாகின் பேஜ்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக சும்மா H1ல லாகின் பேஜ்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம லேபிளுக்கு நேராக நம்ம யூசர் நேமுக்கு நேராக நம்ம வந்து நம்ம நேமை வந்து என்டர் பண்ணுவோம். லாகின் பேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த என்டர் பண்ணுற அந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குற வேர்ட்ஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி நம்ம கொடுக்கணும்னா, இன்புட் டைப்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ இன்புட் டைப் வந்து என்னவா இருக்கணும்னா டெக்ஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் டைப் நம்ம பாஸ்வேர்டாக வச்சுக்கலாம், பாஸ்வேர்டு, இமெயில், இந்த மாதிரி டைப்ஸ்லேயே வந்து நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ இன்புட்ன்ற ஒரு டேகில் நான் டைப் வந்து டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துக்கிட்டேன். அண்டு அதே மாதிரி நம்ம இன்னொரு லேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லேபிள் வந்து ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். நம்ம யூஸ்வலாக பார்த்தோன்னா ஒரு லாகின் பேஜில் என்ன இருக்கும், யூசர் நேமு, பாஸ்வேர்டு, இமெயில், ஃபோன் நம்பர், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து செகண்டாக வந்து பாஸ்வேர்டுன்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். நம்ம பாஸ்வேர்டுக்கு நேராகவும் நம்ம என்ன கொடுப்போம், அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதனால நம்ம பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இன்புட் டைப் என்னவா இருக்கணும், பாஸ்வேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது அந்த லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஹைட் பண்ணால் அது வந்து டாட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுக்காக நம்ம பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இன்புட் வந்து டைப் வச்சுட்டோம். அண்ட் இன்னொரு லேபிள்னா இமெயில்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். அண்ட் அதுக்குமே நான் இன்புட் டைப் பார்த்தோன்னா இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைனாக இருக்குது. ஸோ நான் அதில் வந்து இமெயில் டைப் வந்து இமெயில்னு சொல்லி கொடுத்தேன். நம்ம பேஜை ரன் பண்ணுறதுக்காக நான் வந்து ரன் வித் டீபக்கிங் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பேஜ் க்ரோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் நம்ம பேஜில் பார்த்தீங்களா லாகின் பேஜ்னு சொல்லிட்டு மேலே வந்து டைட்டில் வந்து அங்கே வந்துடும். டைட்டில் கொடுக்குறது நம்மளுக்கு அங்கே தான் வந்து ஷோ ஆகும். அண்ட் H1ல கொடுத்த டேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு H1ல அலைன் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம கொடுத்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் எல்லாமே நம்மளுக்கு வந்து அலைன் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து அது வந்து ஹைட் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்ட் ரேஞ்சில் அது வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ நம்மளோட லாகின் பேஜ் வந்து ஓகே வந்துருச்சு. லாகின் பேஜில் நம்ம வந்து சப்மிட்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கும். சப்மிட், லாகின், அதுக்கப்புறம் சைன் அப், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் அதில் வந்து ஒரு பட்டன் மாதிரி கிரியேட் பண்ணி சப்மிட்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். அந்த பட்டன் எதுக்குன்னா, சப்மிட்னு நம்ம கிளிக் பண்ணும்போது அது வந்து ஒரு பட்டனாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டனை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் நம்மளோட பேஜை இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரலன்னு சொல்லிட்டு பார்க்க வேணாம். அங்கே ஒரு ரெஃப்ரெஷ் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்மளோட சப்மிட் பட்டன் வந்து அலைன் ஆயிடுச்சு. நம்மளோட லாகின் பேஜ் எப்படி வந்திருக்கு, யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே ஒரே ரோலே வந்து. இதுவே நம்ம CSS யூஸ் பண்ணி இது நிறைய விதமாக ஸ்டைல் பண்ணலாம். பட் நம்ம ஒன்லி HTML பார்க்கறதுனால CSS வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் வந்து BRன்னு கொடுத்துருக்கேன். BRனா என்னன்னா, அந்த லைனை கட் ஆகிட்டு கீழே வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதனால லேபிளில் BR, இன்புட் டைப்பில் எல்லாத்துலேயுமே வந்து நான் BRன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து எனக்கு சென்டர்லாம் அலைன் ஆகணும். புரியுதா? அந்த வெப் ப்ரௌசரில் எனக்கு ஃபார்ம் வந்து சென்டர்லாம் அலைன் ஆகணும்னா நம்மளுக்கு அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபார்மில் வந்து அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு சொல்லி நான் டபுள் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்மளோட வெப் ப்ரௌசரை இப்போ ரன் பண்ணி பாருங்களா, நம்மளுக்கு வந்து எல்லாமே அந்த ஃபார்ம்குள்ளே இருக்க எல்லா காம்பனன்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு சென்டரில் வந்து அலைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம HTML வச்சு பண்ணும்போது அலைன் ஈக்குவல் டு சென்டர் கொடுத்தா அது எல்லாமே சென்டரில் வந்து அலைன் ஆகிடும். சரி, ஓகே, நம்ம ஃபார்ம் டைப்பை வந்து பார்த்துட்டோம். இதுவே நம்ம வந்து அந்த பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணணும், ஒயிட்டாகவே இருக்குது, எனக்கு கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாடியை வந்து அந்த பாடி டேக்குள்ளே வந்து BG கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. BG கலர் ஈக்குவல் டு ப்ளூ அப்படின்னு நீங்கள் வந்து டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். இப்போ நம்மளோட வெப் ப்ரௌசரை வந்து ரன் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட பேஜை எப்பவுமே ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ண உடனே நம்மளோட ஒயிட் வந்து ப்ளூ கலராக மாறிடுச்சு. எதுக்காக, நம்ம BG கலர் வந்து ப்ளூன்னு கொடுத்ததுனால நம்மளோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ப்ளூ கலராக
மாறிடுச்சு. நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால சரியாக நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுக்கு நம்ம பிஆர் லைனை வந்து நம்ம நிறைய வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் காப்பி பண்ணி எல்லா இடத்துலையுமே நிறைய வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட பேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள் அண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பிஆர் கொடுத்ததுனால கொஞ்சம் கேப் வந்து வந்திருக்கு. நம்ம இந்த இன்னும் HTML டேங்கை வந்து ஒரு ஃபார்மில் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர் நேம் அதுக்கு நடுவில் எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டேப்பை வச்சு ஸ்பேஸ் கொடுப்போம். பட் வந்து இதில் ஒரு டேக் வந்து இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஆம்பர்சன் NBSP செமிகோலன் இதை டேகை வச்சு நீங்கள் வந்து நிறைய அப்படியே பேஸ் பண்ணுவோம். 1 பேஸ் பண்ணாலுமே 2-3 பேஸ் பண்ணாலுமே அது வந்து கொஞ்சம் தான் மூவ் ஆகுறதுனால நான் வந்து நிறைய வந்து பேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா யூசருக்கும் நேமுக்கும் சென்டரில் எவ்வளோ கேப் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சம்டைம்ஸ் இது வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு டேக் குறிப்பிட்ட ஒரு இது நம்ம எல்லாத்தையும் வந்து NBSP வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்முல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரெக்வயர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, தெளிவாக பாருங்கள். நம்ம பாஸ்வேர்டில் வந்து ரெக்வயர்ட் நான் கொடுத்துட்டேன். அண்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து டேரெக்டாக நான் சப்மிட் கொடுக்கும்போது நான் பாஸ்வேர்டில் ரெக்வயர்ட் கொடுத்ததுனால எனக்கு வந்து அங்கே வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வருது, ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சப்மிட் வந்து பண்ண முடியாது. அந்த ரெக்வயர்ட் நான் எங்கே கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல மட்டும் நான் சப்மிட்னு கொடுக்கும் போகும்போது வந்து பட்டனாக தான் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். பட் நான் ரெக்வயர்ட் கொடுத்ததுனால ரெக்வயர்ட் என்னன்னா இந்த முக்கியமாக வந்து இந்த யூசர் வந்து இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான் வந்து ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் டேரெக்டாக சப்மிட் கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி வரும், இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்க அப்போ தான் வந்து சப்மிட் ஆகும் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வரும். அதுக்காக தான் நம்ம ரெக்வயர்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபார்மில் எல்லாமே நீ ஃபில் பண்ணால் தான் சப்மிட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ நான் எல்லாத்துலேயுமே வந்து ரெக்வயர்ட்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிட்டேன். அண்ட் நம்ம இதை சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யூசர் நேமுக்கு வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே லைனாக தானே ஆர்டர் பண்ணி செக் பண்ணி வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு யூசர் நேம் நான் சப்மிட் கொடுக்கும்போது யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுறோம். சரி ஓகேப்பா, நான் யூசர் நேமில் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன். அண்ட் நம்ம திருப்பியும் சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செகண்டாக இந்த இதோ நீ ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே, நான் பாஸ்வேர்டுமே ஃபில் பண்ணேன். அந்த பாஸ்வேர்டு அந்த இது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து அதே மாதிரி வந்திருக்கு. திருப்பியும் நான் சப்மிட் கொடுத்துட்டேன். அண்ட் திருப்பியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமெயிலும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். ஸோ இமெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அண்ட் நம்ம ஏதாச்சும் இந்த சென்டரில் கொடுத்துருந்தோம்னா இந்த மாதிரி வராது இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வருது தெரியுமா? எதுக்காகனா நான் சொன்னல இன்புட் டைப்ல டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். அதாவது டைப் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போட்டோம்ல, பாஸ்வேர்ட் பண்ணோம், இமெயில் போட்டோம் அண்ட் டெக்ஸ்ட்னு போட்டோம். ஸோ நம்ம இமெயில் கொடுக்கும்போது அது ப்ரீ டிஃபைன்டாக இமெயில் அந்த டைப்பில் வந்து நிறைய ப்ரீ டிஃபைன்டாக டூல்ஸ் இருக்கும். ஸோ யாராச்சும் வந்து இமெயில் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம டைப் வந்து ஏற்ற மாதிரி, அதாவது இமெயில் கொடுக்குறோன்னா இமெயிலில் டைப் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது. நான் ப்ரீவியஸ் வீடியோலுமே வந்து எல்லா விதமான டைப்புமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபார்முக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைப்ஸ் வந்து யாராச்சும் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். நம்ம நிறைய இடத்துல ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் எப்படிடா ஃபில் பண்ண முடியும், இதெல்லாம் எப்படி மெசேஜ் வருது, இதெல்லாம் பண்ண ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம கோடிங் வந்து இவ்வளோ ஈஸியாக, அதாவது டேக்ஸ் வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கான எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஸோ ஓகே நிறைய பேசிட்டோம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ப்ளூ கலரில் இருக்குது, எனக்கு வேணாம், வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இமேஜாக வேணும், இந்த மாதிரி ஜிஃபாக வேணும், வீடியோவாக வேணும், எது வேணும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இதுக்கு சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் இமேஜ், அதாவது எங்கே கொடுக்க போகிறோம், பாடி டேகுக்குள்ளே நான் வந்து பாடியே எனக்கு சேஞ்ச் ஆகணும், பின்னாடி இருக்க ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒரு இமேஜாக வேணும் அப்படின்னு யோசிச்சோன்னா பாடியில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். அண்ட் ஈக்குவல் டு எல்லாமே நம்ம டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ நான் டபுள் கோட்ஸில் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட குரோமுக்கு போயிட்டு நம்மளுக்கு ஒரு இமேஜ் வேணும்னா அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ நான் வந்து கூகுள் ஆர் க்ரோம் உங்ககிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நான் கூகுள்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். அண்ட் நம்ம என்ன வேணும், எனக்கு வந்து நேச்சுரலாக ஒரு ஜிஃப் ஆர் வீடியோ ஆர் இமேஜ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் நேச்சுரல்னு சொல்லிட்டு சும்மா வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒரு இமேஜ் இல்லைனா ஜிஃப் இல்லைனா வீடியோ எது வேணால் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுற மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் எதுவுமே இல்லை, இமேஜஸில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் மேலே நம்ம ரைட் கிளிக் பண்ணால் சேவஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவஸ் அது கொடுத்தோன்னா நம்ம வந்து டவுன்லோட் ஆகிடும். என்னோட இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தெரியல, பட் அங்கே பார்த்தீங்களா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆன உடனே நம்ம அது போயிட்டு நம்ம ஃபோல்டருக்குள்ளே வந்து வச்சிடணும். இப்போ நம்ம என்னோடய ஃபோல்டரில் வந்து வந்துருச்சு டவுன்லோட் 2G ஏதோ ஜிஃப் அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஜிஃபில் JFIF அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வந்திருக்கு.
இப்போ நான் என்னவா வந்தாலுமே அந்த ஃபார்மெட் வந்து நம்ம அப்படியே வந்து இதில் போட்டுடலாம். இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் டூ அப்படின்னு சொல்லிட்டு JFIFன்னு சொல்லி வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு என்னோட வெப் சர்வரில் வந்து நான் வந்து ரன் பண்ணி பார்ப்பேன். மேலே பார்த்தீங்களா லொக்கேஷனோட பாத் வந்து வேறு என்ன ஃபைல் நேமும் இருக்குது, untitled.htmlன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போது இது வந்து நம்மளோட ஃபைலாக எப்படி மாற்றுறோம், நம்ம பேஜ் என்னது லாகின் page.html. ஸோ அதுக்கு போனால் அங்கே பார்த்து தெரியுதா நம்மளுக்கு, இங்கே பார்த்து தெரியுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து காப்பி பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து காப்பி ஆகிடும். இப்போ நம்ம வெப் ப்ரௌசரில் நம்ம இதில் போயிட்டு அங்கே மேலே இங்கே இருக்கல இதை இரேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இதை பேஸ்ட் பண்ணிட்டோன்னா போதும், நம்மளோட பேஜ் வந்து இங்கே ரன் ஆகிடும். நம்ம பேஜ் ரன் ஆனால் நம்ம அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஒரு வித்து கம்மியாக இருக்குது, ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால இது மாதிரி மல்டிபிள் இமேஜஸாக வந்துருச்சு. ஸோ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி வித்துலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு CSS வேணும். ஸோ நம்ம HTML பார்க்குறதுனால நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஜிஃப் இமேஜ் வந்து இருக்குது. ஸோ அதை நான் வந்து கொடுத்துக்க போகிறேன், back.gifன்னு சொல்லிட்டு கொடுத்துக்க போகிறேன். அண்ட் இதை நம்ம சேவ் பண்ணி இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்களா பின்னாடி ஒரு இமேஜ் வந்து தெரியுதா, சும்மா லைட்டாக ஷோ ஆகிற மாதிரி அது ஒரு ஜிஃப் இமேஜ். அது இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக நம்மளுக்கு சைஸ் ஏற்ற மாதிரி நம்ம CSS பண்ணும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். பட் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக அது வித் ஹைட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வந்து கவர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஜிஃப் கொடுத்துட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம யூசர் நேமு, பாஸ்வேர்டு, இமெயில் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நம்ம பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய டேக்ஸ் வந்து பார்த்துருப்போம். H2 டேகாக இருந்தாலும் சரி, இல்லை போல்டு டேகுக்கு B, இங்கே வந்து நான் யூசர் நேம் வந்து போல்டாக இருக்கிறதுக்காக Bன்ற ஒரு டேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூசர் நேம் வந்து போல்ட் ஆகும். அண்ட் நம்ம இதே மாதிரி H2 டேக் வந்து யூஸ் பண்ணலாம் பாஸ்வேர்டுக்கு. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம நிறைய டேக் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெப்சைட்டை அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்து இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்களா யூசர் நேம் வந்து போல்டாக மாறிடுச்சு. அண்ட் நம்மளோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா H2 சைஸுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம யோசிக்கிற ஃபுல்லாக கான்செப்டை ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணால் டிசைன் பண்ணி எப்படி வேணால் அதை மாற்றிக்கலாம். அண்ட் இதே மாதிரி HTML, CSS, JS எல்லாமே நம்ம பேசிக்லேருந்து சின்ன சின்ன விஷயம் கூட பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் லெவலில் மோர் இன்ஃபர்மேஷன் நீங்களும் நானும் சேர்ந்து கற்றுக்கலாம். அண்ட் ஹாப்பி தேங்க்ஸ், பை பாய்.